அன்பு ஐயாவின் நினைவால் அவருடைய சொந்த குடும்பங்கள், சொந்த உறவுகள் ஒரு விதமான எதிர்ப்பை மாற்றி பல ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் இது ஒரு வேதனையான நாள், ஒரு சோதனையான நாள், ஒரு பதட்டமான நாள் என்கிற எண்ணம் இருதயத்துக்குள்ளாக அதிகமாய் தோன்றும். ஆனால் இதை மாற்றும்படியாய் திருமறை வார்த்தை நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. சோதனைக்கப்படுகிற தேவனை நம்பியிருக்கிற மக்களுக்கு தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய வாஞ்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கிறோம், நம்பிக்கை அற்ற சூழலை பார்த்திருக்கிறோம், சில இழப்புகளை பிரிந்து ஒரு அனாதையாக இருக்கிற சூழலை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறார், அவர் ஊழியம் செய்கிறார், அவர் மரிக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலான மீண்டும் உயிரோட எழுப்பிக்கப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து அவர் மரித்து உயிரோட எழுப்பினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் கழித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று வேதாகமத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் பொழுது பல விதமான காரியங்கள் நம்மள ஒரு சோதனைக்கு நேராக கொண்டு போகும். வேலை, எதிர்பார்ப்பு, நம் நேசித்த மக்கள் நம்மளை விட்டு பிரிக்கும் பொழுது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய